வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, அன்பே வரம் கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மகி, சீப்பை எடுத்தா தலைவாரி விடுறேன். காதம்பரி சொல்ல மகி எடுத்து கொண்டு வந்து நீட்ட முடி பிரித்து விட இலை பாரிய கருமுகில் இடையிறங்கி புரண்டது. மெல்ல தலை வாரிக்கொண்டு இருந்த நேரம் வாசலில் நிழல் ஆடியது. சிவகாமியும் சண்முகமும் தான். மகள் சூல் தாங்கிய செய்தி கேட்டு பெற்றவர்கள் பேதலித்து வந்து நின்றார்கள். அங்கே கண்ட காட்சி மனசை பிசைய வைத்தது. மாமியார் தலை மாறிக்கொண்டு இருக்க கனிந்து போய் அமர்ந்திருந்த மகளை பார்க்க பார்க்க மனசு நிறைந்தது. ஆனால் இந்த வானவில் சந்தோஷம் நிலைக்காது என்று தெரிந்தாலும் மனசை அடக்கி கொண்டு அமைதியாக நின்றார்கள். கன்னம் வழித்து இன்பம் தெளித்து சந்தோஷத்தை விதைத்து துக்கத்தை மறைத்து கவலைகளை கரைத்து கண்ணீர் ஒழித்து அங்கே உணர்வுகளை பதித்து கொண்டிருந்தார்கள். மகி, நாளைக்கு உத்திரமேரூர் போகலாம் ராசாத்தி. காமாட்சி அம்மனுக்கு தீபாராதனை பண்ணிட்டு வந்துடலாம். அம்மா சொன்னபோது சங்கடமாய் பார்த்தாள். நான் வரலம்மா என்றாள் சின்ன தயக்கமாக. ஏண்டா, என்னாச்சு? கார்ல தானே போக போறோம், ஒன்னும் பிரச்சனை இருக்காது. இல்லப்பா, நிர்மலாக்கு காலேஜ்ல பரீட்சை போகுது, அது நம்ம கூட வர முடியாது. பிரியாவுக்கும் லீவு போட முடியுமான்னு தெரியல. அவர்கிட்டையும் கேட்கல லீவ் இருக்கான்னு. பெரிய லிஸ்டை வாசித்தாள். அடடா மகி, நாம காலையில போயிட்டு சாயங்காலம் வந்துடலாமா? இல்லப்பா, அவங்க எல்லாம் வேணும் எனக்கு. பொறுமையா போகலாம்ப்பா. எல்லாருக்கும் ஒத்து வர்ற ஒரு நாளையில. நம்ம காமாட்சி அம்மன் தானே, கோவிச்சுக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். சொல்லிவிட்டு துள்ளி ஓடிய மகளை பார்த்து மனசு நிறைந்தாலும் அவளை இத்தனை ஈர்த்த குடும்பத்தின் மீது பொறாமையாகத்தான் இருந்தது. காலை 10 மணிக்கு முன்னதாக வீட்டிற்கு வந்து விடுவதாக சுவாதியிடமிருந்து குறுஞ்செய்தி வந்திருந்தது. அதற்கு முன்பாக வந்த செய்திதான் அவரை குழப்பிக் கொண்டிருந்தது. மகியின் கர்ப்ப செய்தி. நடக்கும் நல்லதுகளையெல்லாம் இந்த நல்ல பாம்பிடம் அலைபேசியில் அழைத்து சொல்லி மகளின் சந்தோஷங்களை விலை பேசிக் கொள்வதே சண்முகம் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறு. குழந்தை பிறந்துவிட்டால் என்ன செய்வது என்ற குழப்பம் மகாதேவனை வாட்டி கொண்டு வந்தது. சட்டென்று சுவாதியை மறந்துவிட்டு மகியோடு வாழ்க்கையை தொடங்கிய வசீகரனின் மீது கட்டுக்கடங்காத கோபமும் உண்டானது. விஸ்கையை சிப்பியபடியே பழைய நினைவுகளை அசை போட துவங்கியிருந்தார். கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலாய் பழக்கம் மகாதேவனுக்கும் சண்முகத்திற்கும். மின்ட்டில் இருந்த மகாதேவனின் ஹோல்சேல் கடைக்கு அசல் தறி பட்டுக்களை கொள்முதல் செய்ய சென்ற வகையில் இருவருக்கும் நட்பானது. பெரிய நட்பெல்லாம் இல்லை, ஆனால் மகாதேவன் பெரிய இடத்து நட்பை தக்க வைத்துக் கொள்வார் எப்போதுமே. அந்த வகையில் ஒரு நாள் கேட்டார். அதுவும் மகாதேவனின் மகள் டாக்டர் என்பதை அறிந்து சில மருத்துவ சந்தேகங்களை கேட்டு மருத்துவமனைகளை பற்றி விசாரித்து மெல்ல மெல்ல மனசிற்குள் கொட்டி கிடந்த தன்னுடைய துக்க கரைசலை அங்கே தூவி கொண்டிருந்தார். சண்முகத்திற்கு மகதி ஒரே பெண், ஆனால் அவள் வாழ்க்கையோ வியாதியின் பிடியில். எண்ணிக்கை தெரியாத சின்ன வாழ்நாள் குறிப்பேடு, கோடிக்கணக்கில் சொத்து. பெற்றவர்களுக்கு அந்த சின்ன இடைவெளியில் மகளை வாழ வைத்து பார்க்க ஆசை. பணத்துக்காக இல்லாமல் பாசம் காட்டி அவளுக்கு காதலையும் காட்டி உலகத்து வாழ்க்கையை முழுமையாக்கும் நிஜமான துணை வேண்டும் என்று சண்முகம் சொல்லி அழுத போதுதான் குள்ளநரியின் மனசில் மெல்ல திட்டம் உதித்தது. வசீகரனை தெரியும். இந்த சிறு காலத்துக்காக அவனை பணயம் வைத்தால் ஒரு பெரும் பங்கு லாபம் கிட்டும். இப்போது புதுசாய் சட்டமே வந்திருக்கிறதாம், மனைவியின் சொத்தில் கணவனுக்கு பங்கிருக்கிறது என்று. ஆனால் அதற்கெல்லாம் தேவையே இருக்காது. பலகீனமான மனசோடு இருக்கும் சண்முகமும் சிவகாமியும் மகியின் மரணத்திற்கு பிறகு பெருசாய் வாழ மாட்டார்கள். எந்த சிரமமும் இல்லாமல் அத்தனை சொத்துக்களும் சின்ன இடைவெளியில் வசீகரனிடம் வந்து சேரும்.
அதற்குள் சுவாதியும் மேற்படிப்பு முடித்து கொண்டு வந்து சேர்ந்து விடுவாள். வசீகரனுக்கும் சுவாதியின் மீதிருக்கும் அன்பு மறந்து போய்விடாது எப்போதும். மரத்து கிடக்கும் மனசில் லேசாய் ஸ்மரணை வந்தால் எல்லாம் சரியாகும். கொட்டி கிடக்கும் பணத்தில் மிகப்பெரிய சொகுசு மருத்துவமனை, அதில் தன் மகளும் மருமகனும் தலைமை டாக்டர்கள், அவர்களுக்கு கீழ் வேலை செய்ய ஏராளமான டாக்டர்கள், செவிலியர்கள். கற்பனை நன்றாகவே வேலை செய்தது. சுவாதியையும் வசீகரனையும் பிரிப்பது அல்ல அவருடைய நோக்கம். கொஞ்சம் விலக்கித்தான் வைத்திருந்தார். இருவருக்கும் நடுவில் அவர் நட்டு வைத்த போன்சாய் மரம்தான் மகதி. அதற்கு வளர்ச்சியும் மலர்ச்சியும் இல்லை என்று இவர் நம்பிக்கொண்டு இருக்க, ஆனால் அது வேர் பிடித்ததோடு பூக்கவும் தொடங்கி இருந்தது. அவர் கணக்கு எங்கு தவறிப்போனது என்ற கேள்வி வர யோசனையாய் விஸ்கியை தொண்டைக்கு தாரை வார்த்து கொண்டார். நம்மை விட திட்டம் போடுவதில் இறைவன் கெட்டிக்காரன் என்பதை அறிய தவறிப்போனார் அவர். தன்னுடைய கவலைகளை எல்லாம் கரைத்து கொண்டிருந்தான் டாக்டர் பிரிகேடியரிடம். ஆங்கிலத்தில் அவன் உணர்வுகளை புரிந்து உண்மையான ஆறுதல் வழங்கி கொண்டிருந்தார் அலைபேசி வழியில். ஆஸ் அ டாக்டர், இதுல உள்ள பாசிபிலிட்டி எல்லாம் உங்களுக்கு தெரியும். சிறு மூளைக்கும் பெரும் மூளைக்கும் நடுவுல கட்டி இருக்கு. இதில் ஒரு விஷயம் லாபமாகவும் இருக்கு நமக்கு. கட்டி இடுக்கான இடத்துல இருக்கிறதால கட்டியோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அதாவது 1.4 மில்லிகிராம் அளவுல முதல் நிலையில கண்டறியப்பட்ட கட்டி 2 வருடத்துல 1.6 தான் இருக்கு. இது கண்டிப்பா சாதகமான விஷயம்தான். ஆனா அவர் இழுக்க அவன் இதயம் துடிக்க தவறி இருந்தது. அதுவேதான் டிராபேக்கும். மூளை எவ்வளவு சென்சிட்டிவான பகுதின்னு நரம்பியல் நிபுணரான உங்களுக்கு தெரியாதது இல்ல. அங்கே இப்படி எந்தவித மருத்துவமுமே செய்ய முடியாத இடத்துல வந்திருக்கிற இந்த கட்டியை நீக்க நமக்கு ஆப்ஷனே இல்லை. கண்டிப்பா கதிர் இயக்கம் செலுத்த முடியாது. அது மூளையுடைய செயல்பாட்டை முடக்கிடும். ஆபரேஷன் செய்ய கண்டிப்பா கத்தி வைக்கவே முடியாத இடம். இப்ப இருக்கிற சின்ன வாய்ப்பு மாத்திரையால கரைக்கலாம். அது முயற்சி அளவில்தான். ஆனா நீங்க சொல்ற தகவலை வச்சு பார்க்கும்போது இதுவரைக்குமே அவங்களுக்கு அதுக்கான சிறப்பு சிகிச்சை தான் அளிக்கப்பட்டு வருது. ஆனா எந்த முன்னேற்றமும் தென்படல. ஆனா அதையே தொடரதை தவிர வேற வழி இல்லை டாக்டர் வசி. நுனி நாக்கில் ஆங்கிலத்தை புரட்டி கொண்டிருந்தார். அவன் கவனத்தை சிதற விடாமல் அவற்றை சேகரித்து கொண்டிருந்தான். எனக்கு கூடுதல் விவரம் வேணும் பிரிகேடியர். நோய்க்கு முன்னே மருந்து உலகத்தில் அறிமுகமாகிடுது. அதுதான் இயற்கையின் அருட்கொடை. எங்கோ இதுக்கு மருந்து இருக்கும். கண்டிப்பா எனக்கு அது வேணும். என் மனைவியை நான் காப்பாற்றணும். இப்போ இதுல துக்கமான மகிழ்ச்சி, என் மனைவி 4 மாசம் கர்ப்பமா இருக்கா என்றான். சொல்லும் போதே கட்டுப்பாட்டை மீறி கண்ணீர் துளி புறங்கையில் பட்டு தெரித்தது. ஓ மை குட்னஸ், என் நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. அவளுடைய நிலைமையை என்னால யார்கிட்டையும் பகிர்ந்துக்கவும் முடியல. நான் இருதலைக்குள்ளி எறும்பா தவிக்கிறேன். அவளுக்கும் தனக்குள்ள இப்படி ஒரு ஆபத்து வளர்ந்துட்டு இருக்குன்னு தெரியவே இல்லை. அப்படி தெரியப்படுத்துறது அவளுடைய உயிருக்கு ஆபத்தா முடியும்னு எனக்கு நல்லாவே புரியும். இப்போ இந்த நிமிஷம் எல்லா பாரத்தையும் சுமக்க முடியாம நான் தள்ளாடிட்டு இருக்க. ஆனா என்ன விலை கொடுத்தும் என் மனைவியை காப்பாத்தியே ஆகணுங்கிற உறுதியா இருக்க. இந்த முனையில் தெரித்த உறுதியில் அந்த முனையில் குரல் சந்தோஷித்தது. எஸ் மை டியர், கண்டிப்பா நம்பிக்கையை விட உயர்ந்த மருத்துவம் எதுவும் இல்லை. அந்த நம்பிக்கையும் உங்களுடைய அளப்பரிய காதலும் அவங்களை கண்டிப்பா காப்பாத்தும். நானும் இங்க அப்டேட்ல இருக்கேன். டேக் கேர். இணைப்பை துண்டித்தார். வார்த்தைகளால் கவலைகளை வேறறுக்க முடியவில்லை. ஆனால் கவலைகளால் தன்னம்பிக்கையை கருவறுக்க முடியவில்லை என்பது போல் அமர்ந்திருந்தான். அழகாய் முடியை பின்னுக்கு தள்ளிவிட்டு கொண்டாள் சுவாதி. நாகரீகம் அவளுடைய முகத்தில் இன்னும் இன்னும் கம்பீரத்தை கூட்டியிருந்தது. கல்வியின் அழகு கம்பீரத்தின் மணிமகுடம். வத்சலா கொண்டு வந்து தந்த காஃபியை புன்னகையாய் வாங்கி கொண்டாள். அப்பா எதிரில் வந்து அமர பேச்சு தீவிரமாய் பயணமாக ஆரம்பித்தது. மருத்துவத்துறையில் தன்னுடைய எழுச்சியை கர்வம் மிதக்கும் கண்களோடு அவள் பதிவு செய்து கொண்டிருந்தாள். ஆனாலும் மனசு அந்த கேள்வியிலேயே வந்து நின்றது.
எப்படிப்பா இருக்காரு உங்க மாஜி மருமகன் என்றாள் நுரையை ஊதி மெல்ல காஃபியை பருகியபடி. விகாசித்து சிரித்தார். அது என்னம்மா மாஜி மருமகன்னு சொல்லு, அவர் என்னைக்கும் என் மருமகன் தான் இருக்காரு. நீதான் போய் பார்த்துட்டு வாங்க அவருடைய ஆசை மனைவியை. நமக்குள்ள என்னைக்கும் பகை இல்ல சுவாதி, அதை மட்டும் என்னைக்கும் மனசுல வச்சுக்க என்றார் அழுத்தமாக. லேசாய் தலையசைத்தாள். அவளுக்கும் அத்தை வீட்டுக்கு போக ஆசையாகத்தான் இருந்தது. தன்னை தன்னுடைய உயரத்தை அவர்களிடம் காட்டி அவர்கள் விடும் ஏக்க பெருமூச்சை காண மனசு பேயாட்டம் போட்டு கொண்டிருந்தது. ஹாலில் மகி பாய் விரித்து மல்லாந்து படுத்திருக்க அவளுக்கு இருபுறமும் பிரியாவும் நிர்மலாவும் உருக்களித்து படுத்து தலையை கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார்கள். தன்னுடைய நீண்ட ஜடையை கைகளில் பிடித்து சுற்றி கொண்டே கண்களை விரித்து விரித்து பேசிக் கொண்டிருந்தாள் மகதி. சொல்லிடி, அப்புறம் என்ன நடந்தது? பிரியா அவள் கன்னத்தில் வந்து அமர்ந்த பூச்சியை மெல்ல தட்டிவிட்டபடி கேட்டாள். நான் சொல்லுவேன், ஆனா நீ உன் அண்ணங்கிட்ட சொல்லக்கூடாது, பிராமிஸ். கையை நீட்ட இருவரும் அலட்சியமாய் தட்டிவிட்டார்கள். ஆமாலு, அண்ணனுக்கு ரொம்ப பயந்துவ, சொல்லிடி, ஓவராத்தான் பண்ற. அவள் கன்னத்தை பற்றி தன் புறமாய் திருப்பினாள். நான் என்ன தப்பு செஞ்சேன் பயப்பட? அந்த பையன்தான் என் பின்னால சுத்தினான் பிரியா. என்னை பார்த்து ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிட்டே இருப்பான். நான் அழகாவா இருக்கேன் என்றாள் குழந்தை போல் நாத்தியிடம் திரும்பி. அவ்வளவெல்லாம் இல்ல, சும்மா ஓவரா பண்ணாத, சுமாரா இருக்க, மேல சொல்லு. பிரியா அமத்தலாய் சொல்ல இப்போது மகியின் முகம் சோகமாய் சுண்ட இருவரும் எச்சில் தெறிக்க சிரித்தார்கள். ஆளை பாரு, எப்ப பாரு அழகா இருக்கேனான்னு சொல்லிட்டே இருக்கணும். பெரிய இவ, அதான் உன் புருஷன் உன் மேல இருக்கிற காதலை நிரூபிச்சிட்டானே இப்படி. மென்மையாய் அவள் வயிற்றை வருட முகமெல்லாம் வெட்கம் பூக்க அவள் கையை வயிற்றோடு சேர்த்து கொண்டாள் சின்ன சிரிப்போடு. மேல சொல்லிடி. பிரியா அவளை உசிப்பிவிட. மேல எல்லாம் ஒண்ணுமில்ல பிரியா, அவன் பின்னாடியே சுத்துனா. அப்புறம் எங்க மாமா ஒருத்தர் பார்த்துட்டு பையனை கூப்பிட்டு போய் கம்மாயில வச்சு அடி பின்னிட்டாரு. ஐயோ, ரவுடி குடும்பமா நீங்க? பிரியா பயப்படுவது போல் நடிக்க செல்லமாய் அவள் தலையை மகி கொட்டி கொண்டிருந்த நேரம் வெறுமனே சாத்தியிருந்த கதவை திறந்து கொண்டு சுவாதி உள்ளே நுழைந்தாள். அங்கே அவள் கண்ட காட்சி அவளுடைய ஆணவத்தில் பலமாய் அடித்தது. நட்ட நடுவில் மகி படுத்திருக்க அவளுக்கு இரண்டு புறமும் நாத்திகள் படுத்து கொண்டு கொஞ்சியபடி சட்டென்று தலை உயர்த்தி பார்த்த பிரியா முகத்தில் ஆச்சரியமும் சந்தோஷமும் பொங்க எழுந்து அமர நிர்மலாவும் வேகமாய் எழுந்தமர்ந்தாள். அவர்களைப் போல் எழ முயன்ற மகதியை வேகமாய் கை கொடுத்து எழுப்பி தன் அருகில் அமர வைத்தவள் சுவாதியிடம் எழுந்தோடினாள். ஏய் சுவாதி, வா வா, எப்படி இருக்க? அவள் அருகில் வந்து இருவரும் கழுத்தை கட்டிக்கொள்ள வீட்டுக்குள் வந்த புதுமுகத்தை சுவாரஸ்யமாய் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்திருந்தாள் மகி. கையில் கிண்ணத்தோடு சமையல் அறையில் இருந்து வெளியில் வந்த காதம்பரி தம்பி மகளை பார்த்து விழி விரித்து வரவேற்பு செய்து சின்னதாய் குசலம் விசாரித்து கொண்டே மருமகளிடம் போய் நின்றாள். கிண்ணத்தை அவளிடம் நீட்ட முகத்தை அஷ்ட கோணலாக்கி கொண்டு வாயை பூட்டி கொண்டாள். சாப்பிடு மகி, நேரமாகுது. எனக்கு வேணாம் அத்த, ஒமட்டிட்டு வருது, அது நல்லாவே இல்ல. நீ சாப்பிடாட்டி உன் புருஷன் என்ன வந்து கத்தி ஓய்வா. உடம்புல என்ன சத்து இருக்குன்னு நினைச்ச? அடம் பண்ணினா அத்தைக்கு கோபம் வரும். அந்த அன்பான கண்டிப்பிற்கு மடிபடியாமல் அவள் வாயை பூட்டி கொண்டு அமர்ந்திருக்க காதம்பரி மகளை பார்த்து குரல் தந்தாள். பிரியா, இவளை என்னன்னு பாரு, உனக்குத்தான் கொஞ்சம் அடங்குவா. நான் போய் சுவாதிக்கு ஜூஸ் கொண்டு வர்றேன் என்று நகர முற்பட, அத்தை எனக்கும் ஜூஸ், மகி கண் சிமிட்டி கேட்டாள். தர்றேன், ஆனா ஐஸ் போட மாட்டேன், சரியா? உன் புருஷனுக்கு யார் பதில் சொல்றது? என்ன சொல்ற மகி? அப்ப எனக்கு வேணாம். முகத்தை உர்ரென்று வைத்து கொண்டு பதில் சொன்னாள். ரொம்ப நல்லது பிரியா, அந்த கஞ்சிய அவளை குடிக்கவை என்று விட்டு உள்ளே நகர்ந்தாள். பிரியா சுவாதியின் அருகில் இருந்து எழுந்து வந்து மகியின் தாடையை பற்றி கெஞ்சி கூத்தாடி முத்தம் தந்து ஏதேதோ தாஜா செய்து ஸ்பூனில் அள்ளி ஊட்ட குழந்தை போல் அடம்பிடித்து கொண்டே மகி உண்ண அந்த காட்சியில் தன்னை மறந்து தன் சுயத்தை இழந்து நின்றாள் சுவாதி.
முதன் முறையாக மகதியை பார்க்கிறாள். செதுக்கிய சிற்பம், ஒளி சிதைக்காத உன்னதம், ஓவிய கலசம், தெய்வீக சங்கல்பம், அலைபாயும் கூந்தல் மட்டும் அழகு என்று எண்ணிக்கொண்டிருந்தவளுக்கு அடக்கி கட்டி நெருக்கிய பின்னிய கூந்தலும் என்று புலப்படுத்தி கொண்டிருந்தாள். பதித்த கண்ணை விலக்கிக் கொள்ள இயலாத குழந்தை முகத்தோடு இருந்தாள். எல்லாவற்றையும் விட அந்த மொத்த குடும்பமும் அவளை கொண்டாடி கொண்டிருந்ததை பார்க்க பார்க்க உள்ளுக்குள் ஏதோ ஒன்று கை நழுவி உடைந்தது போல் இருந்தது. அவர்களுக்குள் வருத்த பெருமூச்சை உண்டாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்தவள் அவர்களை பார்த்து ஏக்க பெருமூச்சை உண்டாக்கி கொண்டிருந்தாள். பேச்சு, படிப்பு, அயல்நாட்டு வாழ்க்கை, மருத்துவம் என்று சுற்றி கொண்டு வந்து நின்றது. சுவாதி தன்னுடைய வாழ்க்கை முறைகளை பெருமை பொங்க பதிவு செய்து கொண்டிருந்தாள். அங்கே யாரும் கர்வம் துளைக்காமல் கேட்டு கொண்டிருந்தார்கள். மகி கன்னத்தில் கை வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். மகி, இதுதான் மகாதேவனுடைய பொண்ணு, சின்னவ. பெரிய பொண்ண செங்கல்பட்டுல கட்டி கொடுத்திருக்கான். ஓ, கேட்டுவிட்டு சிரித்தாள். சிரிக்கும்போது ரொம்பவே அழகாயிருப்பது போல் தோன்றியது சுவாதிக்கு. மகி, முழுகாம இருக்கா சுவாதி? எங்க வீட்டு முதல் வாரிசு. மனசு அத்தனை பூரிக்குது, சொல்ல வார்த்தைகளே இல்லை. இப்படி ஒரு பொண்ண வரம் வாங்கினாலும் கொண்டு வந்திருக்கத்தான் முடியாது. எல்லாத்துக்கும் உன் அப்பனுக்குத்தான் நன்றி சொல்லணும். அத்தையின் வார்த்தைக்கு அனிச்சையாய் கண்களை மூடினாள். கண்கள் அவளின் வயிற்றை மெல்ல வருடி வந்தது. ஒரு கேவல் உள்ளுக்குள் வெடித்து உள்ளுக்குள்ளேயே முடிந்தது. வாழ்த்துக்கள் மகதி. காய்ந்த புன்னகையுடன் தலையாட்டினாள். அவள் பொத்தி பொத்தி வளர்த்த காதல் இன்னொருத்தி வயிற்றில் அறுவடையாகி இருக்கிறது. வெற்று ஈகோவால். தன்னுடைய பளபளப்பும் படிப்பும் உயர்வும் தகுதியும் ஓங்காரமும் அவளின் ஒற்றை அன்பிற்கு முன் ஒன்றும் இல்லாமல் போனது போல் தோன்றியது சுவாதிக்கு. இந்த நிலையில் வசீகரனை சந்திக்கும் துணிவில்லை. அவன் வருவதற்குள் இங்கிருந்து சென்றாக வேண்டும். உறுதியான நினைப்பு உந்தி தள்ள எழுந்து கொள்ளும் முன் கதவை தள்ளி திறந்து கொண்டு வசீகரன் உள்ளே வந்தான். ஒரு நொடிதான் இருவரின் கண்களும் கலந்து மீண்டது. இவள் எதிர்பார்த்த எதுவுமே ஒன்று அவன் கண்களில் காணாமல் போயிருந்தது. முகத்தில் பயிர்விட்ட ரோமங்கள் அவனுக்குள் ஏதோ கவலை ஆட்பட்டு கிடப்பது போல் அறுதியிட்டு சொன்னது. ஆனால் அந்த காரணம் தான் அல்ல என்றும் சுவாதியின் மனம் உறுதிப்பட நம்பியது. எப்படி இருக்கு சுவாதி? பிராக்டிஸ் எல்லாம் எப்படி போகுது என்றான் சம்பிரதாயமாக. சூப்பரா போகுது, சிங்கப்பூர் சொர்க்கம் என்றாள் தேவையில்லாத பெருமையாக. அவள் அகந்தையில் அவன் அவ்வளவாக ஆர்வம் வளர்க்கவில்லை. இவன் கையில் இருந்த பையை வந்து வேகமாக வாங்கி கொண்டாள் மகி. அவனுடைய கவனம் அவள் புறமானது. எதுக்கு மகி இப்படி வேகமா வர்ற? மெதுவா வந்தா என்ன என்றான். அவன் ஒயிட் கோட்டையும் பையையும் வாங்கி கொண்டு புன்னகையை தந்துவிட்டு நடந்தாள். டாக்டர், நான் ஸ்வீட் கேட்டனே என்றாள் 2 முன்னே நடந்தபடி. வேணாம் மகி, இப்ப ஸ்வீட் எல்லாம் சாப்பிடக்கூடாது. கர்ப்ப கால சர்க்கரை நோய் வர வாய்ப்புகள் அதிகம். வீட்லேயே லைட்டா அம்மாவை செஞ்சு தர சொல்றேன். ஷூவை கழட்டியபடியே இயல்பாய் சொன்னான். இனிப்பு சாப்பிட்டாவெல்லாம் சுகர் வந்துடாது டாக்டர். இன்சுலின் சுரக்கிறத வச்சுத்தான் சுகர் வருது, உங்களுக்கு தெரியாதா என்று வாய் பொத்தி சிரித்தாள். அடேங்கப்பா, எனக்கு தெரியாதே எதுவும் என்றான் கேலியாய். அத்தைக்கு கேசரியே ஒழுங்கா கிண்ட தெரியல. அவங்க ரசகுல்லா போட்டா ரசம் குல்லா போட்ட மாதிரி தான் இருக்கும். எனக்கு நாளைக்காவது வேணும். இல்லாட்டி பிரியா கூட வெளியில போய் திருட்டுத்தனமா சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். அவள் கரிய கூந்தலை இடையில் புரளவிட்டு நடக்க அவள் பின் தொடர்ந்த பார்வையை விலக்கிவிட்டு சுவாதியிடம் திரும்பினான். பேசி திரு சுவாதி, ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுற. 2 படிக்கட்டாய் அவன் தாவி ஏறி மறைய தவிர்க்க முடியாத ஒரு நெடுமூச்சு சுவாதியின் மூச்சு குழலில் இருந்து பெருவாரியாக விரயமானது. எப்படி இணங்கி போனான் அவளிடம்? இவள் இல்லாமல் சுணங்கி போவான் என்று காத்திருந்தால் எத்தனை இயல்பாக அன்பு வருகிறது இருவருக்கும் நடுவில். இதில் தான் நிஜ சந்தோஷம் தேங்கி கிடக்கிறதா? தான் தலைகனத்தால் அந்த சந்தோஷத்தை பருக தவறிவிட்டோமா? முதல் முறையாக பரிதவிப்பாயிருந்தது. அறைக்குள் வந்தவன் முகம் மலம்பி உடை மாற்றிக்கொண்டு வர
மகி இன்னும் அங்கேயேதான் நின்று கொண்டிருந்தாள். அந்த குழந்தை முகத்தில் ஏதோ புதுசாய் கவலை பூ தூவி இருந்தது. மகி, கோவிச்சிட்டியா? நாளைக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வரேன் என்றான் இயல்பாக. என்னங்க? நீங்க லவ் பண்ணது இவங்களையா? இனம் காண முடியாத வலியோடு அந்த குரல் ஒலிக்க சட்டென்று தூக்கி வாரி போட அவளை பார்த்தான். அவள் கண்களை பார்த்த நொடி மறுத்து சொல்லும் தைரியம் கூட அற்றவனாய் நின்றான். மகி, சொல்லுங்க, இவங்க தானே? அவள் மீண்டும் கேட்க கண்களை மூடி லேசாய் தலையசைத்தான். வீறிட்டு போனாள். கண்கள் குளமாக வேகமாய் வந்து அவனை இறுக்கி கொண்டு விசும்ப பதறிப்போனான். மகி, என்னாச்சுடா என்றான் அவள் உச்சியில் மென்மையாய் இதழ் பதித்து. ரொம்ப அழகா இருக்காங்க அவங்க. என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அமைதியாய் நின்றான். ஆனா எனக்கு மட்டும்தான் நீங்க. ஆற்றாமையும் ஆதங்கமும் கலந்து உச்சபட்ச தன் உணர்வால் அவனை பின்னிக் கொண்டு நின்றாள். சொட்டு காற்றும் உள் நுழையாமல் அவனுள் கரைந்து போக தவித்த ஆவேச அணைப்பு. அந்த இறுக்கத்தை அவனும் தந்து அவள் அன்பை அங்கீகரித்தான். என்ன சந்தேகப்படுறியா மகி? ஆசைப்பட்டது வாஸ்தவம்தான். மாமா பொண்ணு 2 பேர் வீட்லயும் அந்த பேச்சு இருந்தது. அதுதான் விருப்பத்தை வளர்த்தது. ஆனா சட்டுன்னு எதுவோ அந்த பேச்சுக்கு தடையாய் போனது. யார் பெரியவங்கங்கிற ஈகோவா கூட இருக்கலாம். எனக்கு எப்பவும் அது இல்ல மகி. சுவாதியும் அப்படி இருப்பான்னு தான் நினைச்சேன். ஆரம்பத்துல எனக்கு வருத்தமும் ஆற்றாமையும் இருந்தது நிஜம்தான். ஆனா நீ வந்த பிறகு எனக்கு எல்லாமே மாறி போச்சு. என் மனசுல சுவாதியை முழுசா தொடச்ச பிறகுதான் உன்னையே நான் தொட்டேன். அவளை நினைச்சுக்கிட்டே உன்னை அடைக்கிறது உனக்கு செய்யும் நியாயம் இல்லைன்னு காத்திருந்த. தயவு செய்து நம்புடி என் மக்கு பொண்டாட்டி. மெல்ல அவள் தலை வருடி மேவாய் அவள் தலையை அழுத்தி கொண்டு நின்றான். அவன் அன்பில் கரைந்து கொண்டு நின்றாள். அவளை விலக்க மனமற்று அவனும் நின்றான். பகல் முழுக்க அவளை மீட்க நடத்தி கொண்டிருந்த மருத்துவ வேட்டை முழுக்க அவளுடைய இந்த அணைப்பில் கரைத்து விட முயன்று கொண்டு தன்னை மறந்து கொண்டு நின்றான். நேரம் துளி துளியாய் தீர்ந்து போயிருக்க இவன் கீழே வருவான் என்று காத்து கொண்டு இருந்துவிட்டு வராததால் கண்களில் வெறுமையை தாங்கி பொறுமையை மறைந்து சுவாதி எழுந்து சென்று விட்டாள். வாசலில் வந்து திரும்பி பார்த்தாள். 6 மாதத்தில் எதுவுமே அங்கே மாறி இருக்கவில்லை. பெரும் கோடீஸ்வரன் வீட்டு மகள் அங்கே கொலுவேறியதற்கான எந்த அடையாளமும் இல்லை. வசியின் அதே பழைய பைக் அவளை பரிதாபமாக பார்ப்பது போல் இருந்தது. ஆனால் அவனுக்கு பணத்தாசை வந்ததாய் எதை வைத்து அடையாளம் காட்டினார்கள்? காட்ட காத்திருந்த காதலை எல்லாம் அவளிடம் ஏற்றி வைத்து இதயம் பூரிக்கிறானே. இழந்து விட்டோமோ இத்தனை காதலையும்? வாழ்க்கையின் நிம்மதி எங்கே இருக்கிறது? கொஞ்சம் சௌகரியமும் நிறைய சௌஜன்யமுமாய் வாழ்வதுதானே. குறையாத அன்பும் நிறைந்த அக்கறையும் தானே உலகத்தின் ஆதி தேவை. எத்தனை அடைந்தாலும் இதம் இல்லாத இல் வாழ்க்கை அமைந்து போனால் எதை பதமாய் உணர முடியும்? இதம் தருவான் என்று தெரிந்ததுமே இவனை தவற விட்டது எத்தனை தவறு! சிந்தித்தபடியே வீடு வந்து சேர்ந்தாள். கண்ணீரோடு கட்டிலில் கவிழ்ந்தாள். தங்கை வந்திருக்கும் செய்தி கேட்டு பார்க்க வந்திருந்த சவிதா அவளுடைய நிலையை பார்த்து வெகுண்டு போய் நின்றாள். சுவாதி, என்னடியாச்சு? இப்படி விளக்கு கூட போட்டுக்காம படுத்திருக்கியே, ஏதும் உடம்புக்கு பண்ணுதா? பக்கத்தில் வந்து அவள் நெற்றியில் கை வைத்து சோதிக்க அந்த இதய நிபுணர் இதயம் துடிக்க தமக்கையின் மடி கவிழ்ந்து விசும்பிக் கொண்டு படுத்திருந்தாள். என்னடி சுவாதி, என்னாச்சு? அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்த சவி, மனசு ஆறவே இல்ல என்றவள் உதடு கடித்து துயரம் செரித்தாள். சவிதா அவள் முகத்தையே ஆராய்ந்து கொண்டு அமர்ந்திருந்தாள். வசி அப்படியே மாறிட்டாருக்கா. அந்த பொண்ணை கையில வச்சு தாங்குறாரு. அத்தனை கெமிஸ்ட்ரி 2 பேருக்கும் நடுவுல. நான் எதிர்பார்க்கல இத. வேற என்ன எதிர்பார்த்த சுவாதி? கட்டிலில் அமர்ந்து கால் நீட்டிக்கொண்டு சுவாதீனமாய் கேட்க தங்கையின் முகத்தில் தடுமாற்றம் தாண்டவமானது. இல்ல சவி, என்ன மறந்து இத்தனை சீக்கிரம் இயல்பா? அதுக்கு பேர்தான் சுவாதி வாழ்க்கை.
நீ தூக்கி எறிஞ்சேங்கிறதுக்காக உன்னையே வசி யோசிச்சுட்டு இருக்கணும்னு நீ நினைச்சதுதான் ஆணவத்தின் உச்சமே. ஏன் அப்படி இருக்கணும்? அவனுடைய அன்பை நீ புரிஞ்சுக்க முடியாம போனதும் புரிஞ்சுகிட்டவகிட்ட அன்பு காட்டுறான். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்போ காதல் கத்திரிக்காய் எல்லாம் ஹம்பக், அப்படித்தானே? நீயும் அப்படித்தானே நினைச்ச? உனக்கு அவனுடைய அன்பு எல்லாத்தையும் விட பெருசா தோணி இருந்தா அவனை இழக்காம இருக்க எல்லா முயற்சியும் செய்திருப்பதானே? செய்யல இல்ல? அவன் உன்கிட்ட வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு கேட்டப்ப கூட நீ ஆங்காரமா தானே மறுத்த. ஆனா இத்தனை தூக்கி எறிஞ்சாலும் அவன் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. மறுத்த உன்னை மறந்துட்டு தந்த அவளை ஏத்துக்கிட்டான். இதுதான் பிராக்டிக்கல். எனக்கு வசிய ரொம்பவே பிடிச்சிருக்கு. கட்டிக்கிட்டவளுக்கு நியாயம் செய்துட்டான். என்னை பொறுத்தவரை உன்னை விட சிறப்பான வாழ்க்கை அவனுக்கு கிடைச்சிருச்சு. நீதான் அவனுடைய அன்பை முழுசா இழந்துட்ட. சவிதா சாடலாய் சொல்ல கலங்கிய விழிகளுடன் அவளை உறுத்து பார்த்தாள் சுவாதி. நீ என்னை குறைச்சு மதிப்பிட்டுட்ட சவிதா. நான் சுவாதி MBBS MS. என்னை விட அந்த +2 அவனுக்கு என்ன பெருமையை தந்துட போறா? எனக்கு புரியல. அந்த மொத்த குடும்பமும் அவளை அத்தனை லவ் பண்ணுது சவி. அதைத்தான் என்னால ஏத்துக்க முடியல என்றாள் பொறாமை கண்ணை மறைக்க. அடிப்போடி பைத்தியமே, நீங்க வாங்கின பட்டங்கள் வைத்தியம் பார்க்கத்தான் உதவும், வாழ்க்கைக்கு தேவையில்லை. அதுக்கு அன்பு போதும். அது இல்லாத வாழ்க்கையை எந்த பட்டத்தை வச்சும் உயரம் பறக்க வைக்க முடியாது. அது எனக்கு தெரியும். அதனாலதான் அப்ப நீயும் அப்பாவும் வசியை புறக்கணிச்சு பேசினப்ப நானும் அம்மாவும் வந்து அத்தனை முயற்சி செய்தோம் உனக்கு புரிய வைக்க பார்க்க. நான் இழந்தவ சுவாதி. பெரிய உத்தியோகம் வசதி வாய்ப்போட தான் அப்பா என்னையும் மாமாவுக்கு கட்டி வச்சாரு. என் வாழ்க்கையில என்ன இருக்குன்னு நினைச்ச? இந்த குழந்தையை தந்தது தவிர அவர் எனக்கு என்ன நியாயத்தை செஞ்சிருக்காரு? விருப்பத்தை வெளிப்படுத்துற விருப்பம் கூட இல்லாம நான் வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்தும் அவ்வளவு காதலையும் அன்பான குடும்பத்தையும் இப்படி இழக்கிற ஏன்னு தலையால தண்ணி குடிச்சேன். ஆனா வார்த்தைகளால் வாழ்க்கை உருவாக்க முடியாது சுவாதி. நீ அவனை மறுத்தது தப்பில்ல. ஆனா அவன் புது வாழ்க்கையில திருப்தியா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான சிந்தனை. உன்னை மாத்திக்க. வசி மாதிரி எல்லா உறவுக்கும் நியாயம் செய்ய முயற்சி செய். அதுதான் உனக்கும் நல்லது. தமக்கை சொல்ல அவள் மடி கவிழ்ந்து விசித்து விசித்து அழ ஆரம்பித்தாள். வெளியில் போயிருந்த மகாதேவன் உள்ளே வந்தவர் மகளின் நிலையை பார்த்து பதறிப்போய் சவிதாவை நிமிர்ந்து பார்க்க அவள் வேதனையாய் சொன்னாள். அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காப்பா. வசி வாழ்க்கையை பார்த்துத்தான் இந்த அழுகை. தங்கையின் தலை கோதிக்கொண்டு சொல்ல முதன் முறையாய் தான் ஆடிய ஆட்டம் தப்பு தாளமானது போல் தோன்றியது மகாதேவனுக்கு. சின்ன சிந்தனையில் இருந்தாள் பிரியா. அலுவலகத்தில் வேலை முழுசாய் முற்று பெற்று போயிருந்தாலும் மனசோரம் ஏதோ தடுமாற்றம். சிஸ்டத்தை உயிர்ப்பித்து கொண்டே முன்னே உயிரில்லாமல் அமர்ந்திருந்தாள். காரணம் இல்லாமல் இல்லை. வினோதன் காலையில் பேசிய வார்த்தைகள் நட்பு மட்டும்தான் அவர்களுக்குள் இருப்பதாய் அவள் எண்ணிக்கொண்டிருந்தாள். ஆனால் அவன் வந்து இன்று வேறு விண்ணப்பத்துடன் நின்றான். பிரியா, வீட்ல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாச்சு. எனக்கும் அந்த தண்டனை கிடைக்கத்தான் போகுது போல. அழகாய் அழுத்து கொண்டு சிரித்தான். காஃபியை பருகியபடியே கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்த அந்த நிமிஷம் கூட அவளுக்கு ஒன்றும் தோன்றத்தான் இல்லை. இப்படி அழுத்துக்கிறவங்க தான் அடுத்த வருஷமே அப்பாவாகி சாதனை பண்ணுவாங்க சிரித்தாள். ஹோஹோ பிரியா! அவன் வாய்விட்டு சிரித்தான். அந்த சிரிப்பில் மண்டி கிடந்த வெட்கத்தை ரசித்தாள். அதுதான் இயற்கை. எதை நாம் அதிகமா விரும்புறோமோ அதைத்தான் விரும்பாத மாதிரியும் இருக்கோம் என்றவன். பிரியா, கல்யாணம்னு எங்க வீட்டுல பேசினதும் என் மனசுல வந்தது முகம்தான். அதை என்னால மறுக்க முடியல. என்ன பத்தி, என் கேரக்டர் பத்தி உனக்கு தெரியும். அப்பா அம்மா நான் மட்டும்தான். அக்கா கல்யாணமாகி கனடாவில் செட்டில் ஆயாச்சு. அப்பா ரிட்டையர்டு பேங்க் எம்ப்ளாயி. சொந்தமா ஃபிளாட் இருக்கு. எந்த குறையும் இல்லாத வாழ்க்கை. என்னால இந்த கேரியர்ல இன்னும் பெரிய இடத்துக்கு போக முடியுங்கிற நம்பிக்கையும் இருக்கு. என்ன பிடிச்சிருக்கா? சட்டென்று கேட்டு விட்டான். அவள்தான் அப்படியே சிலை போல அமர்ந்திருந்தாள். தெரிஞ்ச பேய் தெரியாத சாமியை விட மேல்னு கேட்டதில்ல. இந்த வினோதன் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும்.
அது மாதிரி பிரியாங்கிற மனுஷிக்குள்ள குறை நிறைகள் அத்தனையும் எனக்கு தெரியும். அதுக்கு தக்கப்படி நம்மள டியூனிங் பண்ணிக்க முடியும் தானே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரியா. உனக்கு பிடிச்சிருந்தா என் வீட்டுல வந்து பேச சொல்ற. வலிக்காத நாகரீகமான வார்த்தைகள். அந்த அணுகுமுறையே அவளை அணு அணுவாய் ரசிக்க வைத்தது. அவன் கேட்டுவிட்டு இயல்பாய் போய்விட்டான். ஆனால் இவளால் தான் இயல்பாக முடியவில்லை. அதன் பிறகு ஏற்றுக்கொள்வதா மறுப்பதா? ஏற்றுக்கொள்ள காரணம் இருக்கிறது, ஆனால் மறுக்க காரணம் இல்லை. இது காதலுக்கான விண்ணப்பம் இல்லை, கல்யாணத்துக்கான அழைப்பு. இவள் சம்மதித்தால் உடனடியாக திருமணம் பேச வீட்டுக்கு வருவார்கள். வசியுடைய நிதி நிலைமை இப்போது என்னவென்று அறிய இயலவில்லை. மகியுடைய பிரசவ செலவும் இருக்கிறது. பெரிய அளவில் வளைகாப்பு செலவும் இருக்கிறது. இப்போது அவனை கஷ்டப்படுத்தலாமா வேண்டாமா என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் அதற்காக எல்லாம் வினோதனை இழந்து விடவும் கூடாது என்று மனசு சொன்னது. யோசனையாய் வீட்டிற்கு வந்தாள். மகியும் நிர்மலாவும் ஹாலில் அமர்ந்து லூட்டி அடித்து கொண்டிருக்க இவள் அமைதியாய் உள்ளே சென்று உடை மாற்றி புத்துணர்வாகி வந்தாள். முகத்தை உற்று பார்த்த மகி செல்லமாய் தோளில் சாய்ந்து கொண்டாள். என்ன மகி, வயிறு வலிக்குதா என்றாள் மெல்ல கன்னம் வருடி. அதெல்லாம் இல்ல. என்ன அம்மணி மூஞ்சி சரியில்ல? ஒண்ணுமில்ல. நான் நம்பல. நம்பாட்டி போ, பிரியா அழுத்து கொண்டு சொல்ல, இப்போது மகி தள்ளி அமர்ந்து முகத்தை சுருக்கி கொண்டு எங்கேயோ வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். என்னடி கோவிச்சியாக்கும்? எங்கிருந்து வந்தடி என்னை இம்ச பண்ண? கொஞ்சம் குழப்பமா இருக்கு, அதான் வீட்ல பேச பயமா இருக்கு மகி என்றபடி அவள் மடியில் மல்லாந்து படுத்து கொண்டாள். மெல்ல நாத்தியின் கன்னம் வருடிக்கொண்டே அவள் பேசுவதை கேட்க காது தீட்டிக் கொண்டு அமர்ந்திருந்தாள் மகி. வினோதம் இருக்காருல்ல, உனக்கு கூட தெரியுமே. ஐயோ, என்னடி லவ்வா? உங்க அண்ணன் கொன்னுடும். முந்திரி கொட்டை மாதிரி கேள்வியா கேட்காத மகி. லவ்வா இருந்தா உங்ககிட்ட சொல்லாமலா? அவனுக்கு வீட்டுல கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறாங்களாம். அவனுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் தான்னு சொல்றான். பரஸ்பரம் நம்முடைய குறை நிறைகள் தெரியும், நம்மால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ முடியும்னு நம்புறான். அதான் யோசனையா இருக்கு. வசியுடைய சிச்சுவேஷன் உடனே இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது. அவங்கிட்ட போய் கல்யாணம் பத்தி பேசுறது இப்ப நல்லாவும் இருக்காது என்றாள் யோசனையாய். நீ விடு, நான் ஏற்பாடு பண்றேன். போடி மக்கு. அவனை புரிஞ்சுகிட்டது இவ்வளவுதானா? அவன் உன் வீட்டுல இருந்தெல்லாம் எதுவும் வாங்கிக்க மாட்டான் என்றவளின் வாயில் பட்டென்று ஒரு போடு போட்டாள். என் புருஷனை பத்தி எனக்கே சொல்றியா? நான் ஏற்பாடு பண்றேன்னு தானே சொன்னேன். எங்க அப்பா கிட்ட கேக்குறேன்னா சொன்னேன். நான் டாக்டர் கிட்ட பேசுறேன் என்றவளின் முகம் நொடியில் மாறியது. என்னாச்சு மகி என்றாள் எழுந்தமர்ந்து கொண்டு. சந்தோஷமாத்தான் இருக்கு பிரியா, ஆனா நீ போயிடுவோன்னு நினைச்சா கவலையா இருக்கு. அந்த வினோதன் வீடு எங்க இருக்கு? பக்கத்திலேயா? தினமும் வந்து போக முடியும் தானே என்றவளை கண்ணீர் நீர் கட்ட பார்த்தாள். எங்கிருந்து வந்தாள்? அன்பை மட்டுமே தேக்கிக் கொண்டு அன்பை விற்று அன்பையே கேட்கிறாள். இவள் வந்த பிறகு இந்த வீட்டின் முகமே வேறாகி போனது. இயல்பாய் இருந்த வீடு அன்பாய் ஒழுகத் தொடங்கித்தான் விட்டது. மகி, என்ன மனுஷிடி நீ என்றாள் அவள் இதழ்களில் முத்தம் பதித்து. ஐயோ சீ, என்ன பிரெஞ்சு கிஸ் பண்ற? நான் டாக்டர் கிட்ட சொல்லிடுவேன் உன்னை. வெட்கப்பட்டு சிணுங்கியவளை இன்னும் இறுக்கி கொண்டு, சொல்லிக்கோ, உன்னை எங்களுக்கெல்லாம் அவ்வளவு பிடிக்குது லூசு பெண்ணே. பிடிச்ச குழந்தைய கடிச்சு கொஞ்சற மாதிரி. இந்த பப்பி முத்தத்தையெல்லாம் தப்பாம் நினைக்க கூடாதுடி என் செல்ல அண்ணன் மண்டி. கழுத்தை கட்டி கொண்டாள். பிரியா, நாளைக்கு முதல்ல அந்த வினோதனை நான் வந்து பார்த்து 4 கேள்வி கேட்டு டெஸ்ட் பண்ணணும். அவர் விரோதன் இல்லடி மக்கு, வினோதன். அப்படி என்ன இன்டர்வியூ பண்ண போறீங்களாம்? அதெல்லாம் சொல்ல முடியாது, கொஸ்டின் அவுட் பண்ணிடுவா. சிரித்து கொண்டே எழுந்தவள் தலை மெல்ல கிருகிருக்க அப்படியே பிடித்து கொண்டு நின்றவள் கொஞ்சம் கொஞ்சம் உணர்விழக்க அப்படியே சோஃபாவில் சரிந்தாள். வசீகரனின் இதய துடிப்பு எகிரி இருந்தது. கவலைகளை சுமந்து கொண்டே கவலை இல்லாமல் வாழ்வதாய் காட்டுவது பெரும் கொடுமை.
நித்தமும் இணையத்தில் அலசி மருத்துவத்துறையின் இண்டு இடுக்கெல்லாம் ஊராய்ந்து கொண்டிருக்கிறான் மகிக்காக. ஆனால் வீட்டிற்கு வந்ததும் எதுவும் நடக்காத இயல்பான முகத்தோடு அவளை காதலித்து அவனால் இயலத்தான் இல்லை. என்றும் பணி முடித்து வீட்டிற்கு வந்தவன் வீட்டில் நிலவிய பரபரப்பில் பதறிக்கொண்டு உள்ளே ஓட அம்மாவின் மடியில் தலை வைத்து படுத்திருந்தாள் மகி. டேபிள் ஃபேனை அவள் முகத்திற்கு நேராய் திருப்பி வைத்து கொண்டு பிரியாவும் நிர்மலாவும் இருக்க ஷோவை கழட்டியும் கழட்டாமலும் உள்ளே ஓடினான். என்னாச்சுமா மகிக்கு? மகி மகி. அவனுடைய பரபரப்பை ரசித்தபடி காதம்பரி சிரித்தார். ஏய் இருடா, ஒண்ணுமில்ல, மசக்கையில இதெல்லாம் சகஜம், அதுக்கு ஏன் இப்படி ஆளா பறக்கிற என்றார். ஆனால் வசிக்கு மட்டும்தானே தெரியும் இந்த மயக்கத்தின் சூட்சுமம். மகி கிளம்பு, ஹாஸ்பிட்டல் போகலாம் என்றான். ஒண்ணுமில்ல டாக்டர், இப்ப நல்லாத்தான் இருக்கு என்றாள் ஹீனமான குரலில். மகி, நான் டாக்டரா நீ டாக்டரா? முதல்ல கிளம்பு, நான் டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். அவன் வேகமாய் நகர காதம்பரிக்கே அவனுடைய பரபரப்பு இயல்பாக இல்லை. டேய் நீ ரொம்ப பண்றடா, இதெல்லாம் வர்றதுதான் என்ற அம்மாவின் வார்த்தைகளை காதில் கூட வாங்காமல் கேப் புக் செய்திருந்தான். அந்த நேரம் மிக சரியாக மகளை பார்க்க வந்திருந்த சண்முகம் அவனுடன் சேர்ந்து பதற அந்த நடுக்கமும் பதட்டமும் இயல்பாக இல்லை காதம்பரிக்கே. முகம் கழுவிட்டு வரங்க. எழுந்தவள் நிற்க முடியாமல் தடுமாற ஓடி வந்து தாங்கிக் கொண்டான். பிரியா, அவளை அழைச்சிட்டு போய் முகம் அலம்பி கூட்டிட்டு வா. மேல வேண்டாம், கீழே உன் ரூம்லயே செய், சரியா? அவன் குரலில் பதட்டத்தை உணர்ந்த பிரியா மறு வார்த்தை பேசாமல் அவளை கை தாங்கலாய் அழைத்து போய் முகம் அலம்பி பொட்டு வைத்து புடவையை சரி செய்து அழைத்து வந்தாள். கேப் வந்து வாசலில் நிற்க அவளை அணைத்தபடி வசீகரன் வண்டியில் ஏற அவரை தொடர்ந்து சண்முகமும் உள்ளே புகுந்து கொண்டார். மெல்ல அவளை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டான். மகி என்ன பண்ணுது என்றான் மெல்ல அவள் காதில். தலை வலிக்குதுங்க அவள் சொல்ல கண்களை மூடிக்கொண்டான். இமைக்குள் கதகதப்பாய் கண்ணீர் உருண்டது. சண்முகம் தன்னை சமன் செய்து கொள்ள வெகுவாய் சிரமப்பட்டு கொண்டு நின்றார். சூரியன் ஒளியை மறந்து இருளை தாரை வார்க்கத் தொடங்கி இருந்தது வாழ்க்கையிலும். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.